சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 7 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சேது, மகா, அர்ச்சனா எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேனே, அவன் நம்ம கையில் சிக்கலை, நாம தான் அந்த தையல்காரி கையில் சிக்கியிருக்கோன்னு. அச்சோ கடவுளே, பொண்ணுங்க முகத்தில் ஆசிட் அடிச்சுட்டா அவங்க முகத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு அர்ச்சனா புலம்பிட்டு இருக்க. ஏ அர்ச்சனா, சும்மா புலம்பிகிட்டே இருக்காத, புலம்புற நேரம் அது, போய் முதல்ல மீராவை கூட்டிட்டு வா அப்படின்னு சேது சொல்ல. மகா, வா மகா, நான் மட்டும் போனால் மீரா அடிப்பா, பயமாக இருக்கு மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. யாருக்காவ 4 வார்த்தை ஒழுங்காக பேச தெரியல, பல்லில் கிளிப்பை மாட்டிக்கிட்டு ஒரு ஓட்ட தையல் மிஷினில் இழுத்துட்டு வந்தா எப்படிக்காவ மகாவையே ஆட்டி படைப்பா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மகா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், பொண்ணுங்க பயத்துல துடிச்சிட்டு இருப்பாங்க, போய் மீராவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சேது சொல்ல. மகா, முதல்ல பசங்களை மீட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம், வா மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. அக்கா, சீதா ஜெயிச்ச மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மை இல்லை, இப்ப நடந்தது ஆப்ஷன் பி தான், ஆப்ஷன் ஏ வெயிட்டிங் அப்படின்னு மகா சொல்ல. மீரா எங்க இருக்கா அப்படின்னு கேட்க, யூஸ் பண்ணாத ரூம்ல அவளை கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. முதல்ல போய் அவங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஏதோ நடந்திருக்கு, சீதா ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு மீரா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. மகா, அர்ச்சனா 2 பேருமே சேர்ந்து மீரோட கட்டெல்லாம் ஊத்து விட்டுறாங்க. மகா வாடின்னு கூப்பிட எங்கங்கிறாங்க மீரா. ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு இஷ்டம் இல்லை, சத்யாவுக்கு கால் பண்ணி எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிருங்க, இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு மீரா சொல்ல. சத்யா ரொம்ப நல்லவன், பெரிய கம்பெனி எல்லாம் வச்சிருக்கான், அவனுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. சொன்னா புரியாதா, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா போக, சீதா, ராம், சத்யன் எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டாங்க, நீ போய் கிளம்பு அப்படின்னு மகா சொல்ல. நான் இங்கேயும் வரமாட்டேன், கல்யாணம் வேண்டாங்கிறாங்க மீரா. நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் ஆசிட் அடிச்சிருவாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. யார் அடிப்பாங்க, அடிக்கிட்டும் பாத்துக்கலாம், அது ஒண்ணுதான் பாக்கி அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. ஆசிட் மேல இல்ல அப்படின்னு அர்ச்சனா எல்லா விஷயத்தையும் ஒளறி கொட்டுறதுக்கு முன்னாடியே மகா தடுத்து நிறுத்திடுறாங்க. டைம் ஆயிட்டு இருக்கு, போய் ரெடி ஆயிட்டு வா போ அப்படின்னு சொல்ல. நீங்க சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க அப்படின்னு மீரா கேட்க. அக்கா, நீங்க சும்மா இருங்க, நீ போய் முதல்ல உள்ள பட்டு சாரி கட்டிட்டு வா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கு. நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க, அது சொன்னாதான் நான் போவேங்கிறாங்க மீரா. அக்கா, நீங்க உள்ள போங்கன்னு மகா அர்ச்சனா விரட்ட. மீரா, அந்த சீதா, அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேத்தையும் கடத்திட்டா, 1 மணி நேரத்துல ஒன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போலனா அவ 3 பேர் மூஞ்சிலையும் ஆசிட் அடிச்சிருவாளாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. பெத்த பொண்ணு நான் துடிக்கிறீங்க, கூட பிறந்தவ எப்படி போனா என்ன, அப்படித்தானே, ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு மீரா சொல்ல. போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா போங்கிறாங்க மகா அர்ச்சனா எல்லாரும் மாத்தி கெஞ்சிட்டு இருக்காங்க. மீரா முடியவே முடியாது, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்ல. ஆசிட் அடிச்சிருவாங்க மீரா அப்படின்னு கை எடுத்து கும்பிட அர்ச்சனா. ஆசிட் அடிச்சா என்ன, பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினா எனக்கு என்ன அப்படின்னு மீரா கேட்க. தயவு செஞ்சு கிளம்பி வா மீரா, சின்ன பொண்ணுங்க வாழ்க்கை அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. மீரா சொன்னா கீழே போய் கிளம்பி வாங்குறாங்க. சேதுவும், உங்களுக்கு ஒண்ணுன்னா துடிப்பீங்கள, சுயநலம் பிடிச்ச பேய்ங்க, வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா ரூம்குள்ள போயிடறாங்க. அப்போ கரெக்டா அர்ச்சனாக்கு ஒரு கால் வருது. மீராவோட ஹெல்ப்புக்கு செல்வியும் கூப்பிட்டு விட்டுறாங்க. செல்வி போய் மீராக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ, அவங்க தான் கால் பண்றாங்க, என் பொண்ணுங்க முகத்துல தயவு செஞ்சு ஆசிட் அடிச்சிடாதீங்க, மீரா ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. ராம், சத்யன் 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. அங்கே சத்யன் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்து, ராம் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இப்போ என்ன ஆயிருக்கும், அதான் அதை நினச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல. இப்போ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, இப்போ கல்யாணம் முடிஞ்சதோ அடுத்தது ஹனிமூன் எங்கே போகலாம் அப்படி யோசிங்க அப்படின்னு ராம் சொல்ல. சத்யனும் சிரிச்சுட்டு ஓகேங்கிறாங்க. அடுத்ததா விஷால் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சத்யன், ராம் யாராவது வெளியே வருவாங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், வெளியே வரல அப்புறம் உள்ள பூந்து அடிக்கலாங்கிறாங்க விஷால். அடுத்ததா சீதாவும் வந்து ஆட்டோல இறங்கிடுறாங்க. மீரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அவங்க வந்துருவாங்க, நோ டென்ஷன், எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சுல அப்படின்னு சீதா கேக். சூப்பர் சீதா, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன், வேற லெவல் அப்படின்னு ராம் சொல்லியிருக்க. தேங்க்ஸுங்கிறாங்க சீதா. சத்யன், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் மீராக்கு ஆசைப்பட்ட மாதிரியும் எல்லாமே நடக்கும். மணமகளும் ஆசைப்பட்ட மாதிரி மகா என்கிற மகாலட்சுமியும் அர்ச்சனா மற்றும் சேது என்கிற சேதுபதியும் கூடவே இருந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பாங்க. ஹாப்பியான சீதா கேட்க. கூடவே இருப்பாங்க, ஆனா ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க. கூட இருந்தா போதும், ஆசீர்வாதம் பண்ண என்ன பண்ணாட்டி என்னங்கிறாங்க ராம். மனசார ஆசீர்வாதம் பண்ண வாய்ப்பில்லை, ஆனா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு சீதா சொல்ல. நீ சாதிச்சிட்டேங்கிறாங்க ராம். அதுக்கப்புறம் மீராவும் வந்துடுறாங்க. சத்யனை பார்த்ததும் பயங்கரமா அழறாங்க மீரா. எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க, இனிமேல் நீ அளவே கூடாது அப்படின்னு மீராவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமா, இனிமேல் நீங்க அளவே கூடாது, கெட்டவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க, இனிமேல் நாங்களே உங்களை பார்க்கணும்னு நினைச்சா கூட நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு சீதாராம் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா மகா அர்ச்சனா 2 பேரும் உள்ள வராங்க. இத விஷாலும் பாத்துறாங்க. அண்ணன் அண்ணின்னு தேவையில்லாத பாசத்தை ஒரே அடியை மூட்டை கட்டி வச்சிருங்க, அதுக்கு மரியாதையும் இல்ல, அதுக்கு அவசியமும் இல்ல, பாசத்தை டஸ்ட்பின்ல போடுங்க அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் விஷா, அந்த அர்ச்சனா மகா 2 பேரும் மாறிட்டாங்க. நான் அவ்வளோ வாட்டி கேட்டேன் மாறிடுவீங்களான்னு, ஆனா மாற மாட்டேனாங்க, ஆனா மாறிட்டாங்க, அவங்க 2 பேத்தையும் சேர்த்து தூக்கணும் அப்படின்னு விஷால் சொல்லிட்டு இருக்க. பாஸ் எப்படி பாஸுங்கிறாங்க கூட இருக்கிறவங்க. கல்யாணம் முடிஞ்சு என்ன
ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையா குடும்பம் நடத்த முடியும்? அவங்க எப்படியும் வீட்டுக்கு போக வெளியே வந்து தான் ஆகணும். அப்போ தூக்குறேன், அப்போ 2 பேத்தையும் சேர்த்து தூக்குறேங்கிறாங்க விஷால். மீராக்கா இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை. போலியான பாசத்துல இருந்தும் தேவையில்லாத உறவுகள்ல இருந்தும் சுதந்திரம் கிடைச்சாச்சு, என்ஜாய் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு ஜென்மம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் இந்த ஜென்மம் பத்தின ஞாபகம் எனக்கு இருக்க போறதில்ல. இந்த ஜென்மத்துல தான் நீங்க எனக்கு அண்ணன், நான் உங்களுக்கு தங்கச்சி. உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்த்தேன்? பணமா, சொத்தா, இல்ல நகையா? எதுவுமே இல்லை. உண்மையான பாசத்தை மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். அதை கூட உங்களால தர முடியல. ஆனா நான் விரும்பினவர் கூட என்னை கல்யாணம் பண்ணிக்க விடாம சொந்த அண்ணனே என்னை கடத்தி வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு என் மேல துளி கூட பாசம் இல்லையா அப்படின்னு மீரா அழுது கேட்டுட்டு இருக்க. போய் தாயை கடிக்க, தேவையெல்லாம் பேச வேண்டாங்கிறாங்க மகா. ஹலோ, அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிறாங்க, நீங்க எதுக்கு குறுக்க பாயிறீங்க? ஓரமா நில்லுங்கன்னு சீதா சொல்ல. என்ன திமிரான்னு கேட்க. ஏன் இருக்கக்கூடாது? உங்களுக்கு மட்டும்தான் திமிர இருக்கணுமா என்ன? எங்களுக்கும் இருக்கலான்னு சீதா சொல்ல. போடி, பெருசா சாதிச்சிட்டா இவ, வந்துட்டா இவ அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. கொப்பரை தேங்கா, உங்க பொண்ணுங்க இன்னும் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. ஆசிட் அடிக்க சொல்லவா, அப்புறம் மூஞ்சில கோலம் போட்டு தான் அனுப்புவாங்க. பார்க்க கொடூரமா இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் ஆக வேண்டியதை பாருன்னு தானே சொன்னேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. அது இப்படித்தான் நிக்கணும், நோ டாக் ஒன்லி ஷாக், ஓகேன்னு சொல்ல. என் கூட யாரும் பிறக்கல, எனக்கு யாரும் இல்ல, முடிஞ்சு போச்சு, இனிமேல் எதுவுமே இல்ல சீதா, என்னை யாரும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம், போக சொல்லுன்னு சொல்ல. அப்போ பசங்கங்கிறாங்க அர்ச்சனா. பசங்களை எல்லாம் அனுப்ப முடியாது, மீராக்கா கல்யாணம் முடிய வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல. எதுக்கு சீதா? இவங்க நல்ல மனசோட ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? எனக்கு இல்ல, நோ சான்ஸ் அப்படின்னு சத்யன் சொல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கும் தெரியும், ஆனாலும் நிக்கணும், நின்னு பார்க்கணும், நீங்க தாலி கட்டுறத பார்த்துட்டு தான் போகணும். என்ன பாஸ்ன்னு சீதா கேக். எஸ், இங்க நின்று தாலி கட்டுறத பார்த்துட்டு போக சொல்லு, இது சீதாவோட ஆர்டர் அப்படின்னு ராம் சொல்ல. நீங்கள் 2 பேரும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா சத்யன் 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. மகா அதான் ஆசீர்வாதம் பண்ண வேணாம்னு அவளே சொல்லிட்டால, பசங்களை மட்டும் விட சொல்லுன்னு அர்ச்சனா சொல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சுல, பசங்களை விடுன்னு மகா கேட்க. அப்படியா பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சீதா கேட்க. இருக்கட்டும், இன்னும் தாலி கட்டலைங்கிறாங்கறாம். முட்டாள், ரவுடிங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கிறது உன் தங்கச்சிடா அப்படின்னு சேது சொல்ல. அப்படியா? அப்ப மீரா யாரு? உங்க தங்கச்சி தானே? அப்பயே இந்த பாசம் வரல அப்படின்னு ராம் கேட்டுட்டு இருக்க. ராம், நீ ரொம்ப மாறிட்டடா அப்படின்னு மகா சொல்ல. நான் மாறல, எது தப்பு எது சரின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா, எப்படி பாஸ் இப்படி பின்றீங்க, கலக்குறீங்க பாஸ், வாங்கன்னு சொல்லி சீதா ராம கூட்டிட்டு போயிடறாங்க. மகா, அந்த கிறுக்கு விஷால் வெளியில தான் வெயிட் பண்றான், அவன் ஏதாவது பண்ணிட்டா நம்ம பொண்ணுங்களுக்கு தான் பிரச்சனை, அவனை போக சொல்லு அப்படின்னு அர்ச்சனா போனை கொடுக்க. மகாவும் அதே மாதிரி கால் பண்றாங்க விஷாலுக்கு. கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டீங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்னு விஷால் சொல்ல. இங்க பாரு, இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியல, புரிஞ்சுக்கோன்னு மகா சொல்ல. என்னால ஆனதை பண்ணலாம்லன்னு விஷால் கேட்க. நீ பண்ணதான் தப்பு, நீ ஏன் சத்தியனை தூக்கல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மகா சொல்ல. அப்படியான விஷால் கேட்க. ஆமாங்கிறாங்க மகா. உடனே போனை கட் பண்ணிட்டு, நீ சொன்னதை நான் கேட்கணுமா? புதுமண தம்பதிங்களை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பாம போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? இவங்க எல்லாம் யாரு, சொந்தக்காரங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்க. எல்லாரும் ஃபேமிலி தான் சாருங்கிறாங்க சீதா. சரி, மோதிரம் மாத்திக்க போறீங்களா இல்ல தாலி கட்டிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க. தாலி தான் சாருங்கிறாங்க சத்யன். சரி, எங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அச்சோ, கார்ல மறந்து வச்சுட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யன் வந்து வெளியே வராங்க. இன்னும் கல்யாணம் நடக்கல போல இருக்கு, கழுத்துல மாலையை கூட காணோம் அப்படின்னு விஷால் கூட இருக்கிறவங்க சொல்ல. சத்யனும் தாலி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ விஷாலோட காரால இடிச்சு சத்யன் கீழே விழுந்துடுறாங்க. உள்ள இருந்து ஒருத்தர் வந்து பாக்குறாரு. சத்யன் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள சொல்றாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி ஓடி வராங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.